இந்த நிகிதாவும் இவங்க அம்மாவும் யாரு? நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை பிரேக் பண்ணோம். இந்த டிவி எதுலேயும் போட முடியாது. முகத்தை மறைத்து கொண்டு பேட்டி கொடுத்தவொடனே இவ ஃப்ராடாக தான் இருக்கணும், தயவு செய்து விசாரிங்க அப்படின்னு நான் நாளே போட்டோம். கிளவி பாவமாக தானே இருக்கு உங்களுக்கு, மொட்டை அடிச்சு இப்படியே இருக்குல்ல, மகா சூனியக்காரிங்க. அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம்ன்றது ஒவ்வொரு தகவலாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ கலெக்டர்கிட்ட பிஏ வரதுங்க யாரும் அப்போ மகா முள்ள மாதிரி அவனை பற்றி இப்போ தோண்ட பயங்கரமாக வரும். ஏன்னா குடும்ப தொழிலாக பண்ணியிருக்காங்க ஏமாத்துறது. அதான் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறத குடும்பத்தோட. இந்த நிகிதான்றவ பிஹெச்டி முடிச்சவ, இவளும் அது ஃப்ராடு, இவங்க அண்ணனும் ஃப்ராடு, இவங்க அண்ணன் பொண்டாட்டியும் சேர்த்து விட்டுருக்காங்க. எஃப்ஐஆரில் அவங்க அண்ணன் பொண்டாட்டி பேர்லாம் இருக்கு. இவன் மதுரை மக்கள் இன்னொரு வேலை சொல்கிறாங்க தெரியுமா, மடப்புறம் காலி கண்ணை குத்திட்டாங்க, கூப்பிட்டு வச்சு ஆப்படிச்சுட்டு ஆத்தாளுக்கு மாளுக்கும் அப்படின்னு. மதுரையில் மடப்புறம்ன்றது துடி தெய்வம். மடப்புறம் காளினா ரத்த காளி, அது நாக்கை நீட்டிகிட்டு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த காளி பார்த்துருக்கு, இவரோட அட்டகாசம் தாங்க முடியாது. என் எல்லைக்கு நீ வந்திருக்காளுங்க 2 பேர் வசமாக நம்மகிட்ட சிக்கிட்டான்னு அன்னைக்கே அவங்க குடும்பத்தை ஆட்டையை முடிச்சு விட்டுருச்சு காளி. ஏமாத்துக்கார திருட முளை மாதிரிலாம் என்னைக்கு காளிகிட்ட கோயிலுக்கு வந்தாலும் கழுத்து திரும்பிடும். இவளை வச்சு என்ன ஆயிருக்குன்னா எல்லா கொடூரங்களும் மாட்டிட்டான். 5 போலீஸு கொலை பண்ணவன். இவன் எத்தனை பேர் அடிச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி. இந்த கேஸில் மாட்டிட்டானா டிஎஸ்பி முடிஞ்சு போச்சா? ஒருத்தனை அடித்து கொண்டு அதில் வர்ற காசில், அதில் வர்ற சம்பளத்தில் நீ வாழணுமா, உன் குடும்பம் வாழணுமா, உன் பிள்ளை குட்டியெல்லாம் வாழ்ந்துருமா? மனைவிமார்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அடித்து தந்தாலும் அவங்கள கைது பண்ணியிருக்கோம். நேரம் இப்போ அடித்தப்போ கூட சார் அவங்க தண்ணி கேட்டிருக்கான், அந்த பையன் தண்ணி கேட்டதுக்கு சூளையே போட்டு போச்சு. சூளை மிதித்து மிளகாப்புற தண்ணியை கொடுத்து இவ்வளோ கொடூரங்களை செய்யணும்னு எப்படி உன் புருஷனாக வச்சுருக்க, நீ எப்படி உன் மகனாக வச்சுருக்க? உன் வீட்டில் கேட்க மாட்டியா? சத்தியமாக நல்லா வாழவே முடியாது. நீங்கள் சயின்டிஃபிக்கலாக வாழ முடியாது. நீ மனநோயாளியாகி செத்து போயிடுவேன். நீங்கள் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருந்தனா நீ வீட்டில் போய் எப்படி உன் பிள்ளை குட்டி மேலே பாசமாக இருப்ப, அன்பாக பேசுவ, உன்னை மனைவி எப்படி அன்பாக நடத்துவ, நீ உன் தாய் தந்தை எப்படி அன்பாக நடத்துவ, இதே மூஞ்சியை தான் அங்கேயும் காட்டுவேன். அப்போ உன் வாழ்க்கையே நாசம், சைக்காலஜிக்கலாக உன் வாழ்க்கை நாசம். சார் வணக்கம். வணக்கம் தான். இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை சிரிப்போடும் பேச வேண்டிய தேவை இருக்குது, சிந்திக்கிற மாதிரியும் பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த வீடியோ கூட, யார் இந்த புஷ்பா அப்படிங்கிற மாதிரி, புஷ்பா புருஷன் அந்த காமெடி மாதிரி, யார் இந்த நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புஷ்பா புருஷன் அப்படின்னு ஒரு காமெடி போட்டால் நிக்கிதா யார், இவங்களுக்கு என்ன தொடர்பு, யாரோட தொடர்பு அப்படின்னு தேவையில்லாத போகிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு காவல்துறையில் ஒரு 7 பவுன் நகைக்காக தனிப்படையை வச்சு தேடுற அளவுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சுருக்காங்க. அப்படின்னா யார் இந்த நிக்கிதான்னு தானே ஒரு மோசடி ராணியாக இருந்திருக்கிறாங்க. பல செய்திகள் வருது. என்ன சார் உண்மை? அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம்ன்றது ஒவ்வொரு தகவலாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எல்லாரும் அந்த தம்பியை அடித்து அஜித்தை அடித்து கொன்றது கொடூரம், காவல்துறை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த வீடியோ ஆய்வு செய்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த நிகிதாவும் இவங்க அம்மாவும் யார்? ஏன்னா ஆம்பளை இல்லாமல் இவளுக்கு 2 பேரும் தனியாக வந்திருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒன்று புருஷன் இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பி யாராக வரணும், இல்லை இந்த நிகிதான்றவளோட புருஷன் யார் அது தெரியல, யாராவது ஆண்கள் வருவாங்கல்ல, மாமியாருக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று. எந்த ஆண் துணை இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் நடக்க முடியாமல் ஒரு லேடி வயசான பொம்பளை வருது. அந்த காரை ஓட்டிகிட்டு வர்றது சரி அம்மாவும் மகளும் கோயிலுக்கு வர்றதில் எந்த இதுவும் கிடையாது. எல்லா வீட்லேயும் போவாங்க, தாய் மகளும் போவாங்க, அக்காவும் தங்கச்சியும் போவாங்க. இது பெண்கள் போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் இவங்க 2 பேர் தான், கோயிலுக்கு போனதும் இவங்க 2 பேர் தான். சரி, இவ்வளோ சீரியஸாக ஒரு நகை தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஆம்பளை யாரும் வரமாட்டாங்களா வீட்டிலேருந்து? எல்லாத்தையும் இவங்களே டீல் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா இவன் டாக்டர் அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் சரியாக டீல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்னா இன்ஸ்பெக்டர் வரட்டுமா, 10 பவுன் நகை தானே போச்சு, ஐயா வரட்டும் விசாரிப்பாங்க. இதுதான் எல்லா ஸ்டேஷன்லையும் எதான் சொல்ல, இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ இல்லை மேலதிகாரிகள் யாராவது டிஎஸ்பியோ இல்லை யாராவது ஏசியோ ஸ்டேஷனை பொறுத்து இருக்குது, வரட்டுமா விசாரிப்பாங்கன்றப்ப நகை தானே தொலைஞ்சி போச்சு. இது ஒன்றும் பெரிய சீரியஸ் அஃபென்ஸ் ஒன்றும் கிடையாது. பெரிய கலவரமோ ஜாதி மோதலோ வன்முறையோ இல்லை கொலையோ எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, 10 பவுன் நகை. கூப்பிட்டு என்னம்மா எங்கே வச்சேன்னு கேட்க போகிறாங்க. யாரும்மா அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்கேன், கையோடு அந்த பையனும் போயிருக்கான், என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு நான் சம்பவம் நடந்த இடத்துல பார்க்க போகிறாங்க. விசாரணையிலே தெரிஞ்சிடும். அந்த பையனை கூப்பிட்டு சாவி நீ வாங்கின யார்ட்டடா கொடுத்த, அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, யார்கிட்ட கொடுத்தேன், அவனை கூப்பிடு, வாடா எங்கடா எடுத்த எங்கடா வச்ச அப்படின்னு. இது ஃபுல்லாக சிம்பிளாக போலீஸோட, அதுவும் தமிழ்நாடு போலீஸால் மினிட்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். ஏட்டுக்கிட்ட கொடுத்தாலே இப்போ 2 கோடி ஏட்டோ, இப்போ நம்ம இவர் ரைட்டர் பண்ணால உட்கார வச்சு எழுதிக்கிட்டே கண்டுபிடிச்சிடுவார். எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு அரை டீயை குடிச்சிட்டு எவன் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிடுவா போலீஸ், நம்ம தமிழ்நாடு போலீஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டேஷனில் கரெக்டாக டீல் பண்ணுறாங்க. இதில் திருப்போணம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை,
வருவாருன்னு நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் அப்படி தான் பண்ணுவாங்க. காவல்துறையில் ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சில டுபாகூர் கருப்பாடுகள், காசு வாங்குகிற கருப்பாடுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களை 5 டைம் அலைய விடும். இன்ஸ்பெக்டரு 3 மணிக்கு வரேன்னு சொல்லி ஏற்றிட்ட சொல்லியிருப்பார். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காலையில் 11 மணிக்கு வர சொல்லிவிட்டு நம்ம நின்று பார்க்குறோன்னு வைங்க, ஐயா என்ன சார் 2 மணி சாப்பிட்டு வந்துடுவா, சாப்பிட்டு வாங்க பிரதர் ஒரு 4 மணிக்கு சாப்பிட்டு வாங்க, 4 மணிக்கு மேலே வாங்க அப்படின்ட்டுவாங்க. நம்ம சாப்பிட்டு 4 மணிக்கு போனோம்னா அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் 3 வந்து 4 மணிக்கு போயிடுவார். எங்கள் இன்ஸ்பெக்டர் போயிட்டார், தான் சொன்னேன் இருங்கன்னு அப்படின்னு அலைய விடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவோன்னா, காலையில் வாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் காலையில் வரல, சாயந்தரம் வருவாருன்னு சொல்லாமல் 6 மணி வரைக்கும் நிற்க வச்சுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகிற அன்னைக்கு பார்த்து யார்கிட்ட காசு வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. எதிர்த்தரப்பில் வாங்கிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து இது இந்த கருப்பாடுகளை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லா போலீஸையும் நம்ம சொல்லலை. சில கருப்பாடுகள் இந்த மாதிரி கரப்ஷனில் இறங்கினதுகள் வேணே 3 டைம் அலைய விட்டால் 4ஆவது டைம் வரமாட்டாங்க. எத்தனை தடவை நீங்கள் லீவ் போட்டு போவீங்க? ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கார் தெஃப்ட் ஆகிடுச்சு, என்ன இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. அதனால தான் நான் ரியலாக சொல்கிறேன். என்னோடய காரை வந்து ஒருத்தன் வந்து பார்க் அண்ட் சேலில் நிறுத்தினா கம்பெனியை மூடிட்டு காரை விற்றுட்டு போயிட்டான். அவன்கிட்ட இன்றைக்கி வரையும் கண்டுபிடிக்கல, நானும் போகல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரியா? அப்போ வந்து என்னென்னா, இதே மடிப்பாக்கம் ஸ்டேஷனில் தான் காலையில் நான் டியூட்டி, இத்தனைக்கும் ஒரு பத்திரிக்கையில் தலைமை செய்தி ஆசிரியராக நான் இருக்கேன். மீடியாவில் ஒரு டாப் போஸ்ட் அது, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா, நான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணல, நான் என்னன்றதையும் நான் சொல்லலை, எனக்கு அது தேவையில்லை. ப்ரெஸ்ஸு அது இதுன்னு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை. நான் சாதாரண ஆளாக போனேன். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா அந்த அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டேன். அவங்க கேட்கவும் இல்லை, இங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் 3ஆவது நாள் தெரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் ஏசிகிட்ட சொன்னதுக்கப்புறம் அலறி அடித்து வேலை பார்க்குறாங்க. அவனை வந்து இப்போ அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை. அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, 3ஆவது நாள் பார்த்தா அங்கே வந்து நிற்கிறான். 2 நாள் அந்த ஃபோன் பண்ணோம், விட்டுருவீங்க நீங்கள்? ஃபோன் பண்ணி போலீஸ் ஃபோன் பண்ணி ஒருத்தன் வரல அப்படின்னா போலீஸ் விட்டுருமா? புரியுதா? விட்டாங்களாம். காலையில் அவன் ஃபோனை எடுக்கல சார், என்னன்னு தெரியல, நீங்கள் சாயந்தரம் வரீங்களா பார்த்துடலாம். சாயந்தரம் போனோம்னு, சாயந்தரம் வர நம்ம போக முடியாது, ஏதாவது டியூட்டி வேலையாக. அடுத்த நாள் என்ன சார் நேற்று வர சொன்ன வரல, சரி இன்றைக்கி சாயந்தரம் வாங்க அப்படின்றது. அப்புறம் சார் இல்லையே, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலையே, வெயிட் பண்ணுங்கள். அவர் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லியிருப்பார், இன்றைக்கி வரமாட்டேன் தம்பி, நாளைக்கு தான் வருவேன், ஸ்டேஷன்லேயே சொல்லியிருப்பார். ஆனால் நம்மளை வேணே 9 மணி வரைக்கும் இருக்க வச்சுட்டு, இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கள், 10-11 மணிக்கு கூட வரலாம், பழி வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்புறம் நம்ம வரலன்னா அடுத்த நாள் 2 நாள் பார்ப்போம். இவங்க இதே பொழப்பாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இப்போ போனால் போகுது பார்த்துக்கலாம், மேலதிகாரிகிட்ட சொல்ல. அப்புறம் மேலதிகாரிகிட்ட சொன்ன உடனே அலறி அடித்து அவனை பிடிச்சி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவனுக்கு காசை வாங்கிட்டு அவனுக்கே சாதகமாக பேசி அவன் ஒரு வக்கீலோடு வரான். 3 மாதத்தில் கொடுத்துருவார். கஷ்டப்படுறாருன்னு யார் சொல்கிறா? எஸ்ஐ சொல்கிறாப்புல. எவ்வளோ இறக்கப்பட்ட போலீஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? ஆனால் அந்த போலீஸ் காட்டு முன்னாடி போலீஸ் மாதிரி இல்லை. இந்த போலீஸ்லாம் சென்னையில் இறக்கப்படுவாங்க. யார் அக்யூஸ்ட் மேலே இறக்கப்பட்டு, ஆமாம், இறக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் சார், எனக்கு கம்பெனி வச்சு ஒழிஞ்சு போயிட்டான் போல், ஏதோ வீடு விற்கிறேன்றான், 3 மாதத்தில் தரேன்றான், என்ன பண்ணுறது, என்ன கேட்டிருக்கணும், எங்கடா காரை விற்ற, எவன்டா விற்ற, புக்கு இந்த ஆள் வச்சுருக்கான், காரை எப்படா விற்ற, யாரா அவன்கிட்ட வாங்கினான்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிக்கிறதில்ல, காரை அலறி அடித்து அடுத்த நாள் காலையில் வரணும். இதுதானே விசாரணை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பற்றியே பேசலை. உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டு அவர் தருவார், கஷ்டத்தில் இருக்காரு, வீடு விற்கிறாரு, விற்று உங்களுக்கு தருவார். அதாவது அவருக்கு பாவம் சுகர் பிபிலாம் இருக்குது, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆப்ரேஷனில் முடிச்சு தருவார். அப்போ எவ்வளோ பேமெண்ட் போயிருப்பாரு. ஓகே, இந்த மாதிரியும் சிலர் இருக்காங்க. அந்த திருப்புவனம் காவல்துறை கரெக்டாக டீல் பண்ணியிருக்கு. ஐயா வரட்டும் சாயந்தரம் வரைக்கும். இவளால் தாங்க முடியல. நம்ம எவ்வளோ நம்ம அப்பா வந்து இப்போ கலெக்டர் பிஏவாக இருந்தவன், எத்தனை பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கோம், கலைஞருக்கே நேரடி தொடர்புன்னு இருக்கா, மு.க. ஸ்டாலின் தெரியும்னு இருக்கோம். 2012 இவளுக்கு அப்போ தான் படித்து முடிச்சிருந்துருக்கா. சரியா? அந்த காலகட்டத்தில் அப்பா டக்கர் பண்ணவ இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பல வழக்குகள், கேஸு, எஃப்ஐஆர், இவ்வளோ வழக்குகளையும் சந்தித்து எஃப்ஐஆரோட கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது தான் கொடுமை. புரியுதா உங்களுக்கு? எப்போ காசு வாங்கி, இப்போ முதல்ல காசு வாங்கினதா சொல்லப்படுவது இப்போ வரைக்கும் வர்றது திமுக ஆட்சி முடிகிற டைமில் யாரோ ஒரு அதிகாரியை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி ஏதோ விட்டால கிடையாடுச்சு, அவன் கொண்டு ஓடினானா இவளுக்கு ஆட்டையை போட்டாளுங்களா ஆத்தாள் மகளுன்னு தெரியல. அமௌண்ட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில். இந்த இப்போயே 3-4 பேர் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 16 லட்சம், இன்னொருத்தர் 16 லட்சம், இன்னொருத்தர் 8 லட்சம், இது கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து திமுக ஆட்சியில் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சில பேர் ஊதுறான்.
அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு தான், அவங்க நடவடிக்கை எடுக்கணும். 2011 யார் ஆச்சு? புரட்சித் தலைவி ஆச்சு, தெய்வத்தாயோட ஆட்சி. தெய்வத்தாயோட ஆட்சியில் மேலே ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல? அடுத்து தொடர்ந்து தெய்வத்தாய் தான் ஆட்சியில் இருக்காங்க 2016 வரைக்கும். 5 வருஷமாக போட்ட எஃப்ஐஆருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதே காலேஜில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜில். திருப்பி புரட்சி தாய் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து புரட்சி தமிழன் ஆட்சி வருது. இப்போ 2016. அப்புறம் என்ன தமிழன்? அவர் தெய்வத்தமிழ் ஏதோ ஒரு தமிழன் சொல்லி ஒரு சாமியாரை கடத்திட்டு போய் வாங்கினாங்க. அவர் ஆட்சி 4 வருஷம் இருக்கார், ஒரு பிள்ளையும் முடிங்கி போடல. புரியுதா? இப்போ திமுக ஆட்சி வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அரசுன்றது வேறு, இதில் அரசியல் தலையீடு இல்லை. அது எடப்பாடியாக இருந்தாலும், தெய்வத்தாயாக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், இவங்க எதுவுமே இல்லை. அதிகார வர்க்கத்தை கைக்குள்ளே போட்டு இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல அப்பாவிகளை ஜாதி பேர நீ நானும் ஒரே ஜாதி. இந்த ஏமாத்துறவங்களுக்குலாம் ஒரு கனெக்ட் பாயிண்ட் இருக்கு சார். நம்ம பயலுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறோம்? அட நம்ம ஆளுங்க, அதனால் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு அது அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா, யாரை எப்படி ஏமாத்தணுமோ அப்படி ஏமாத்தணும். பொம்பளைன்னா பொம்பளை பிள்ளை, ஒத்த பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்கு செய்யாமல் எப்போ போகிறீங்க? நாளைக்கு நீங்கள் கட்டி கொடுக்க 20 லட்ச ரூபாய் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துருவோம். ஒரு வருஷத்தில் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிடும்ல. ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம், 12 மாதம் 12 லட்சம் சம்பாதிச்சிடும். ராஜா மாதிரி அவன் கொத்திட்டு போயிடுவான் பொண்ணை, அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஜாதிக்காரனாக இருந்தால் நம்ம ஊருக்காரனாக இருந்தால், நீங்கள் திருமங்கலத்துக்காரருக்கு செய்யாமல் நம்ம ஊருங்க, நீங்கள்லாம் ஒரே ஊருக்காரங்க, அப்புறம் யாருக்கோ வாங்கி தர்றதுக்கு நம்ம ஊருக்காரனுக்கு வாங்கி தர்றேன்னு வாங்க, நம்ம தாய் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா நம்ம இதுன்னு வாங்கி. சொந்தக்காரனாக இருந்தால் சொந்தக்காரன். கரெக்டாக இழிச்ச வாயனா பார்த்து அப்பாவிகள் படிச்சிருக்கணும். அந்த ஒரு பால் ஊற்றுறவர் ஒருத்தர், அவர் என்ன ஏதோ ராஜபாண்டி என்னமோ வயசானவர், 80 வயசு, அப்பாவி மனுஷனாக இருக்குது. பால் ஊற்றி சைக்கிளில் சம்பாரிச்சுக்கிட்டு வர ஒரு மனிதன் தன்னோட முதல் பையனை வந்து முதல் கிராஜுவேட், அவர் படிக்கலை, அவரோட பையனை படிக்க வச்சுருக்காரு, PhD முடிக்க வச்சுருக்காரு. சரி, பையன் ஒரு அரசாங்க வேலையில் சேர்ந்தால் நிம்மதியாக இருப்பான். இந்த குடும்பம் வேறு, இந்த திட்டு குடும்பம்னு தெரியாது, திட்டு பையன்னு தெரியாது. அவன் வந்து இப்போ கலெக்டர்கிட்ட PA இருந்திருக்கான். யார்? உங்கள் அப்பா மகா முள்ள மாதிரி. அவனை பற்றி இப்போ தோண்ட பயங்கரமாக வருது. ஆத்தாள் மகன் சேர்ந்து அந்தாலே அடித்து வட்டிட்டாளுங்களா, உயிரோட போஸ்ட்டாளுங்களான்னு தெரில, என்னன்னு தெரில, அது இனிமேல் தான் விசாரிக்கணும். அந்த ஆள் என்ன பண்ணால் டெப்டி கலெக்டர் ரேங்க், அது PAன்றது, அது IAS கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தாசில்தாராக இருந்து டெப்டி டைரக்டர் அப்படி அந்த மாதிரி வருது. சரியா? அடிஷ்னல் கலெக்டர்னு வாங்க, PA கம் அடிஷ்னல் கலெக்டர். இப்படி ஒரு கௌரவமான ஒரு பதவியில் கலெக்டருக்கு PAவாக இருந்துட்டு, அப்போ ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் இவ்வளோ காசு அடிச்சிருப்பான்னா, இவன் வந்து பதவியில் இருப்ப எவ்வளோ காசு சம்பாதிச்சிருப்பான்னு நினச்சி பாருங்க, எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பான்னு நினச்சி பாருங்க. இவன் மகனும் இதே, ஏன்னா குடும்ப தொழிலாக பண்ணியிருக்காங்க ஏமாத்துறது. அதாவது வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறத குடும்பத்தோடு. இந்த நிகிதான்றவ PhD முடித்தவ, இவளும் அது ஃப்ராடு, இவங்க அண்ணனும் ஃப்ராடு, இவங்க அண்ணன் பொண்டாட்டியும் சேர்த்து விட்டுருக்காங்க. இல்லை FIRல அவங்க அண்ணன் பொண்டாட்டி பேர்லாம் இருக்குது. அந்த FIRல பேர்லாம் பார்த்தா சார், குடும்பத்தில் ரேஷன் கார்டு எடுக்கிற மாதிரி எல்லாரோட பேரும் அப்படியே இருக்குது. குடும்பத்தில் ரேஷன் கார்டில் உள்ள எல்லா பேரையுமே FIRல இருக்குது. குடும்பமாக மோசடி திருட்டு கும்பல்ன்றது. இப்போ வந்து நம்ம முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கொலையை வந்து CBIக்கு மாற்றிட்டீங்க, அது கொடூரமான விஷயம், அது வேற. அதை உடனடியாக நீங்கள் மாற்றி விட்டீர்கள். உடனடியாக 5 பேரை அரெஸ்ட் வேற பண்ணியிருக்கீங்க, அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. ஆனால் இந்த திருட்டு கும்பலை பிடித்து இவர் யாரெல்லாம் தொடர்பு இருந்தது, எந்தெந்த அதிகாரிகள்லாம் தொடர்பு இருக்குன்னா தோண்ட பூதமாக வருது. ஏமாற்றப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரூரில் யார்ட்டும் பெட்ரோல் பங்க் வாங்கி தரேன்னு ஏமாற்றிருக்கான் பிஜேபிக்காரனை பிடிச்சி, ரைட்டா? டெல்லியில் அது வந்து டெல்லி மேட்ரு, எனக்கு அமித்ஷா தெரியுன்ற ரேஞ்சுக்கு பேசி என்ன பண்ணி, அப்போ வந்து இவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கே வந்து இதை அடிச்சிருக்காங்க, விபூதி அடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சி, அடுத்து அதிமுக ஆட்சி, இப்போ பிஜேபி. பெட்ரோல் பங்க் யார் தருவா? எடப்பாடி வாங்கி தர முடியாது. பெட்ரோல் பங்க் அமித்ஷா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க சார். படித்து ஒரு ஓகே இது சொன்னால் லோக்கல் ஏமாத்துறாங்க, சென்ட்ரலுக்கு சொல்லுவான். இதில் பெரிய பலம் என்னன்னா, நிகிதாவோட அப்பா கலெக்டரோட PAவாக இருந்திருக்கான். அப்போ ஒரு நம்பகத்தன்மை, கலெக்டர் PAவாக எங்கிற டச் உள்ளார். இப்படி ஏமாந்து தான் நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க. இதை வைத்து தான் அவன் ஏமாத்திருக்கான். இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆர்வி பட்டின்னு ஒன்று இருக்குது. மோசடி கும்பல்னா காவல்துறையும் இவங்க அந்த அரச தாசில்தார் இவங்கெல்லாம் அந்த பகுதியில், திருமங்கலம் பகுதியில், ஆர்விப்பட்டி, திருப்பரங்குன்றம் பகுதியில் மகா திருடங்களாக இருக்காங்க.
பலர் வந்து இந்த மாதிரியான மோசமான செயலில் ஈடுபட்டுருக்காங்க. ஆர்வி பெட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்யா பெட்டின்னு ஆர்வி பெட்டின்னு. அது வந்து என்னென்னா மெஜிரா கோட்ஸ்னு ஒரு மில்லு, மதுரையில் ஃபேமஸான மில்லு 2 தான், ஃபென்னர், மெஜிரா கோட்ஸ். இதில் தான் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்ப்பாங்க. மதுரையோட பொருளாதாரமே ஒரு காலத்தில் 80களுக்கு முன்னாடி மெஜிரா கோட்ஸும் ஃபென்னர் தான். பயங்கர சம்பளம். இது 2மே பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்சது. ஃபென்னர் வந்து ஃபென்னர் பெல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார் பெல்ட், வேர்ல்டுலேயே டாப்பு. இந்த 2 கம்பெனி மதுரையில் இருந்தது. இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலாளர்கள் சார்ந்த கம்பெனி 2மே. தொழிலாளர்களுக்கு வீடு, அவர்களுக்கு சொந்தமாக இடம், அவர்கள் வாழ்விய நிம்மதியாக மில்லு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தனி ட்ரெயின் எவனா விட்டுருக்கானா? தனி ட்ராக்குங்க. மெஜிரா கோட்ஸ் மில்லுலேருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் 6 கிலோமீட்டருக்கு தனி ட்ரெயின், காலனி வரைக்கும் போகும். இது மில்லுக்குள்ளே இருந்தே ட்ரெயின் கிளம்புங்க. கிளம்பி திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் போய் நின்றோம். இறங்கினான்னா எய்த்தாப்பில் குவார்ட்டர்ஸ் இடம் கொடுத்து பூரா பங்களா டைப் வீடு, அமைதியாக நீங்கள் நிம்மதியாக வாழுங்க. அல்லனா ட்ரெயினில் வாங்க 10 நிமிஷம். எங்கேயும் அந்த ட்ரெயின் டிக்கெட்டு கிடையாது, எங்கேயும் நிற்கவே மாட்டான், ஃப்ரீ ஸ்டாப். அங்கே ஸ்டேஷனில் நேராக போய் மில்லுக்குள்ளே போயிடும். இப்படியெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பண்ணியிருந்தாருங்கள. அந்த இடத்த ஆட்டையை போட்டு ஒரு பெரிய கும்பலே, பெரிய திருட்டு கும்பல், பெரிய நிறையா பேர் இருக்குது. ஆட்டையை போட்டு வயசானவங்க இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் வயசாயிரும்ல வேலைக்கு, இப்போ இருக்கவங்களாம் 80-90 வயசாயிரும். அவர்களுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருப்பாங்க. அவர்கள் வெளியில் எங்கேயா வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. இந்த இடத்த அப்படியே இருந்தில்ல, இந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு இப்போ கோடிக்கணக்கில் இது விலை போகுது. அதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க இதே திருமங்கலத்தில். அது உதயகுமார் ஏரியாவில் அதிமுக காலத்தில் ஏகப்பட்ட காசு அடித்து இன்றைக்கி வரைக்கும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பட்டாவை மாற்றிடுவாங்க, இதை மாற்றிடுவாங்க, இடத்த வெளியே போட்டுருவாங்க, வந்து ஆட்டையை போட்டு கோடிக்கணக்கில் அடிச்சிருக்காங்க. இதே ஆர்வி உதயகுமார் தொகுதி, ஆர்வி உதயகுமார் ஏரியாவில் என்னத்தை கிழிச்சு விட்டார் ஒரு 10 வருஷமாக ஆர்வி உதயகுமார். என்ன பண்ணிட்டாரு? ஸோ இப்படி வந்து கொள்ளைக்காரர்களையும் திருடர்களையும் வந்து காலங்காலம் 10 வருஷமாக இருந்துட்டு இந்த கும்பல்லாம் வந்து 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இது பண்ணீங்க நீங்கள்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ அரசியலாக அணுகுனீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குது. நீ வந்து ஒருத்தி வந்து வேலை வாங்கிதான்னு காசு வாங்கியிருக்கால, தூக்கி உள்ளே வைங்க. அவன் 2 பேரையும், கிளவியும் மகளையும் தூக்கி உள்ளே வைங்க. அவளை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க. முதல்ல அவன் என்ன கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் மேலே எங்கே போனாலும் சர்ச்சையாக இருக்குது. இவன் மதுரை மக்கள் இன்னொரு வேலை சொல்கிறாங்க தெரியுமா? மடப்புறம் காலி கண்ணை குத்திட்டான்றாங்க. கூப்பிட்டு வச்சு ஆப்படிச்சிட்டு ஆத்தாளுக்கு மகளுக்கும் அப்படின்னு. ஐயோ, என்னடான்னு பார்த்தா இது ஆன்மீக ரீதியாக பயங்கரமாக போகுது. மதுரையில் வந்து மடப்புறம்ன்றது துடி தெய்வம். மடப்புறம் காளினா ரத்த காளி, அது நாக்கை நீட்டிகிட்டு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த காளி பார்த்துருக்கு. இவரோட அட்டகாசம் தாங்க முடியாது. என் எல்லைக்கு நீ வந்திருக்காளுங்க 2 பேர் வசமாக நம்மகிட்ட வந்து சிக்கிட்டான்னு அன்னைக்கே அவங்க குடும்பத்தை ஆட்டையை முடிச்சு விட்டுருச்சு காளி. இந்த குடும்பத்தோடு சேர்த்து இந்த டிஎஸ்பி எவெல்லாம் திருட முல்ல மாதிரி இருக்கானோ எல்லாரையும் முடிச்சு விட்டுருச்சு. ஒரு 25 குடும்பத்தை ரொம்ப நாள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை வளைச்சி வச்சு இந்த கேஸில் காளி கண்ணை குத்திடுச்சுன்றாங்க மதுரை மக்கள். மதுரையெல்லாம் அந்த மடப்புறத்தில் இருக்கவங்க ஏமாத்துக்கார திருட முல்ல மாதிரிலாம் என்னைக்கு காளிகிட்ட வந்தால் கோயிலுக்கு வந்தாலும் கழுத்து திரும்பிடும். இவளை வச்சு என்ன ஆயிருக்குன்னா எல்லா கொடூரங்களும் மாட்டிட்டான். 5 போலீஸு கொலை பண்ணவன் இவன் எத்தனை பேர் அடிச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி. இந்த கேஸில் மாட்டிட்டானா டிஎஸ்பி முடிஞ்சு போச்சா? வாழ்க்கை முடிஞ்சா? இன்னும் பெரிய கருப்பாடு யாருன்னு தெரியல. அது முடிஞ்சிருமா? ஏன்னா காளி விடாதுன்றாங்க. விடாது கருப்புங்கிற மாதிரி விடாது காளி. மடப்புறம் காளி வந்து பழி வாங்காமல் விடாது. இவ்வளோ திருட்டு வேலையை செஞ்சுட்டு என்னையவே கும்பிட வர்றியா நீ? கும்பிட வந்து ஏன் எல்லையில் வந்து உன்னோட வேலையை காட்டுற? அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காயும் வாழைப்பழத்தையும் பார்கெயின் பண்ணி 10 ரூபாய் வாங்கி எனக்கு உடைக்கிறியா நீ? திருட்டு வேலை காட்டி நீ ஊர் பூரா முல்ல மாதிரி தனம் பண்ணி ஊர் பூரா வந்து வேலை வாங்கி தரேன்னு காசை வாங்கி அந்த காசில் தேங்காயும் பழம் வாங்கி எனக்கு உடைச்சேன்னா உன்னை நான் விட்டுருவேனா? உண்டியலில் வேற 20 ரூபா போடுறது சில்லறை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆமாம் சொன்னாங்க, உண்டியல் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா சொன்னாங்களே. இவன் 20 ரூபா போட்டு தான் மடப்புறம் காளி டோட்டலாக முடிச்சு விட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தையே முடிஞ்சுது. கிளவி முடிச்சு விட்டுருச்சு. கிளவி நீ அவ்வளோதான். அவங்களுக்கு பாவம் சார். மெடிக்கல்னா அலர்ஜி சார். அப்படியே மருத்துவமனைனாவே பயமா சார்? அதுதான், கொள்ளையடிக்கிறதுக்கு பயம் கிடையாது, மிரட்டி காசு வாங்குறதுக்கு பயம் இல்லை. காசை வாங்கிவிட்டு அவன் குடும்பத்தை மிரட்டி அவனை போறையா ஒழிச்சு கட்ட வேண்டாம் பேசு. அந்த கிளவி பாவமாக தானே இருக்கு உங்களுக்கு. மொட்டை அடிச்சு இப்படி இருக்குல்ல, மகா சூனியக்காரின்றாங்க. அருணாச்சலம் படத்தில் வர இந்த கிளவி மாதிரி தான் இருக்கு. இப்போ கிளவி ஆயிடுச்சு. அது இப்போயே இந்த போய் கூட நிற்கிது பாருங்க முடிச்சுக்கிட்டேன். ஆமாம் மக பேட்டி எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை பிரேக் பண்ணோம். இந்த டிவி எதுலேயும் போட முடியாது.
முகத்தை மறைத்து கொண்டு பேட்டி கொடுத்தவொடனே இவ ஃப்ராடாக தான் இருக்கணும், தயவு செய்து விசாரிங்க அப்படின்னு நான் நாளே போட்டோம். அவங்க டாக்டர் அப்படி இப்படின்னு இவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை இந்த வயதான பெண்மணி அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்க அன்னைக்கே நாளே நம்ம என்ன போட்டிருக்கோன்னா, இந்த 2 பேரும் மிகப்பெரிய துபாக்கூர்களை வந்து பிடிச்சி விசாரித்தால் உண்மை வரும்னு போட்ட ஆள் நம்ம தான். நீங்கள் வந்துச்சா மேட்ரு போகிறோம். சார் இப்போ இந்த விஷயத்தில் சார் இயல்பாகவே இப்போ எனக்குலாம் ஒரு சில டவுட்டு. இப்போ ஒரு 7 பவுனோ 10 பவுனோ சார் 7 லட்ச ரூபா அது மாதிரி திருட்டு தான் கண்டுபிடிக்கிறது தப்பு சொல்லலை சார். 7 பவுன் நகைக்காக 5 பேர் கொண்ட தனிப்படை போடுற அளவுக்கு தமிழக காவல்துறையில் வந்து இல்லை, அதுதான் டிஜிபி அந்த தனிப்படையை கலைச்சி விட்டாப்புல. தனிப்படைன்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு திறமையானவர்களை வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை தங்களுக்கு பிடித்த ஒரு ஆட்களை ஒரு 7-8 பேரை ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐலாம் இந்த எஸ்பிக்கிலே வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஸ்டேஷனில் டிலே ஆகுது, சில இதை கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்களை அனுப்பிவிடாயோ நான் போய் பாரியா, டைரக்ட் உத்தரவு. 10 ஸ்டேஷன் எஸ்பி கண்ட்ரோலில் இருக்குன்னு வைங்க, 10 ஸ்டேஷனில் உள்ள 100 போலீஸ்காரரும் அவருக்கு தெரியாது பர்சனலாக எப்படி வேலை பார்ப்பாங்க என்ன ஏதுன்னு. அப்போ எஸ்பி வந்து பொறுக்கி வச்சுருப்பார், இந்த பையன் இந்த ஸ்டேஷனில் நல்லா ஒர்க் பண்ணுறான், இந்த எஸ்ஐ ஏட்டு நல்லா இருக்காப்புல, எஸ்ஐ வந்துருங்கப்பா தனிப்படைக்கு. இது எதுக்குன்னா கலவரங்களை அடைக்கிறோம், உளவு வேலை பார்ப்பதற்காகவும் அதிரடியாக நடவடிக்கை எடுப்பதற்காகவும் நேரடி இப்போ ஸ்டேஷனில் சொல்லி வரவங்கள தூக்கிடாவணுன்னா தூக்கிடுவாங்க. இதுக்காக அமைக்கப்படுறது தான் அந்த தனிப்படை. எப்பயுமே திருட்டு என்ன நவீன திருட்டாக இருக்கும், பிடிக்கணும், ஒரு ஊரில் போய் பிடிக்கணும், பாம்பே ஓடி போயிட்டான், திறமையான அடியாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தானே பயன்படுத்திருக்காங்க, நம்ம சொல்லலை, அப்படி ஆட்களாக அவர்களை பயன்படுத்திருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உண்மையிலேயே பாவம் தான். எப்படின்னா பாவம்னு நம்ம சொல்ல முடியாது, பிழைப்பிற்காக அரசு வேலைக்காக அதிகாரிகள் சொல்கிறத அப்படி செய்யக்கூடிய அடியாட்களாக அவர்கள் செயல்பட்டுருக்காங்க. நம்ம செய்யலைன்னா வேலை போயிடும், நடுத்தருக்கு செஞ்சால் நல்லா காசு வரும், பெரிய பெரிய கேஸு அப்படின்னா இப்போ வெயிட்டாக அமௌண்ட் வரும், புரியுதா, வருமானம் வரும். இந்த பக்கம் அடிக்க சொன்னால் அடிச்சுதான் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோ என்ன பாரியா அப்படின்னா, இன்ஸ்பெக்டரோ எஸ்பியோ டிஎஸ்பியோ அவனை அடித்து கொல்லியா கையை கால உடையா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னையா கவனிச்சேன், என்னையா ஒன்றுமே சொல்ல மாட்டான்ற 2 நாள் கழிச்சு அப்படின்னா, ஐயா இல்லையா ஒன்றுமே பேச மாட்டேன், என்னையா நீங்கள் அப்படின்னா போதும், தவன் துவைச்சி அடித்து நான் தூவம்சம் பண்ணி விட்றாங்க. அந்த கொடூர செயலை நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஏதாவது உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்குது, எவ்வளவோ வேலை இருக்குது. ஏன்னா அரசு வேலை பார்க்காதவங்களாம் செத்து போயிட்டானா, பிச்சை எடுக்கிறானா, என்ன பண்ணிட்டு இப்படி ஒரு கொடூரத்தை செய்து உன் குடும்பத்தை காப்பாற்றணுமா? நீ ஒருத்தனை அடித்து கொண்டு அதில் வர்ற காசில் அதில் வர்ற சம்பளத்தில் நீ வாழணுமா? உன் குடும்பம் வாழணுமா? உன் பிள்ளை குட்டிலாம் வாழ்ந்துருமா? ஒருத்தனை ஒரு பையனை உன் பையன் வயசோ தம்பி வயசோ இருக்கிறவனை அடித்து கொண்டிருக்கியே, கொண்டுட்டு இவன் போன்ற உங்கள் மனைவிமார்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அடித்து தோத்தாவும் அவங்கள கைது பண்ணியிருக்கணும் நேரம். இப்போ அடித்தப்போ கூட சார் அவங்க தண்ணி கேட்டிருக்கான், அந்த பையன் தண்ணி கேட்டதுக்கு ஷூலே போட்டு மிதிச்சு ஷூவில் மிதித்து மிளகாப்புற தண்ணியை கொடுத்து இவ்வளோ கொடூரங்களை செய்யணும்னு எப்படி உன் புருஷனாக வச்சுருக்க, நீ எப்படி உன் மகனாக வச்சுருக்க, உன் வீட்டில் கேட்க மாட்டியா? இவ்வளோ பெரிய கொடூரனுக்கு கைது செய்திருக்கிறது அரசு 5 போலீஸ்காரர்கள். அதை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களாம் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன இது? இப்படி நீங்கள் சாப்பிட்டு பிழைக்கணுமா, வாழணுமா? நீங்கள் இன்னொருத்தனை அடித்து கொண்டுட்டு அப்போ மேலதிகாரி உத்தரவு விட்டால் நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்துக்காக மாத சம்பளத்துக்காகவும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்றக்காகவும் பிள்ளையை படிக்க வைக்கணுன்றக்காக யாரை வேணாலும் நீங்கள் அடிப்பே அந்த காசை வாங்கி திம்பிங்களா? நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் இவ்வளோ கொடூரமாக வர்ற பணத்தை வாங்கி நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருந்துருமா? நம்ம சென்டிமெண்ட்டாக வேண்டாம், அது வந்து முட்டாள்தனம். சயின்ஸ் படியே போகும், நீங்கள் மத ரீதியாக நம்ம போக வேண்டாம். நீ உன் குடும்பம்லாம் நாசமாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி ஒருத்தனை அடித்து டெய்லி காலையில் வேலைக்கு போகிறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது, சாயந்தரமாக வீட்டுக்கு வருவது, வடிவேல் சொல்லும் மாதிரி தின்பது படுப்பது, பின்னர் வந்து தெனாவட்டாக பேசுவது, இதுதான் உங்களுக்கு வேலை. இதில் ஒரு வருமானம், இதை வச்சு நீங்கள் குடும்பம் நடத்தி நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளை குட்டியை படிக்க வச்சு வாழ்ந்துருவீங்க. நீங்கள் நல்லபடியாக கிளுன்னு பார்க்கலாமே. 5 பேர் தான் மாட்டியிருக்காங்க, 5 காவல்துறை தான் மாட்டியிருக்காப்புல. போச்சு, அவங்க வாழ்க்கை நாசம்தான். எந்த டிஎஸ்பி எஸ்பியெல்லாம் வந்து காப்பாற்ற முடியாது. அவங்களே இப்போ காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல. ஆமாம், அது பெரிய ஆள் யார் அப்படின்னு பார்த்து தூக்கிட்டாங்கன்னா பிரச்சனையில் இருக்குது. இன்னும் இது போன்று இருப்பவர்கள் திருந்தணும். இப்படிலாம் ஒரு வருமானம் உனக்கு தேவையான்னு நீ பார்க்கணும். இன்னொருத்தனை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து கொடுமைப்படுத்தி அதில் நீ சம்பளம் வாங்கி சத்தியமாக நல்லா வாழவே முடியாது. நீங்கள் சயின்டிஃபிக்கலாக வாழ முடியாது. நீ மனநோயாளியாகி செத்து போயிடுவ. நீ
நீ ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருந்தனா நீ வீட்டில் போய் எப்படி உன் பிள்ளை குட்டி மேலே பாசமாக இருப்ப, இப்போ அன்பாக பேசுவ, உன்னை மனைவி எப்படி வந்து அன்பாக நடத்துவ, நீ உன் தாய் தந்தை எப்படி அன்பாக நடத்துவ, இதே மூஞ்சியை தான் அங்கேயும் காட்டுவேன். அப்போ உன் வாழ்க்கையே நாசம், சைக்காலஜிக்கலாக உன் வாழ்க்கை நாசம். எல்லாமே கட்டாயிரும், பொண்டாட்டி கட்டாயிரும், பிள்ளை கட்டாயிரும், எல்லாம் இருக்கும் வீட்டில். ஆனால் வீட்டில் கசா முசான்னு ஒரே சண்டை டென்ஷனில் தான் வாழ்க்கை போகும். இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? இல்லை சார், இப்போ எனக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலாகவே இப்போ திருட்டு இப்படி ஒரு குற்றவாளி கண்ணோட்டத்திலே பார்த்தா வீட்டில் அவங்களோட பையனே என் பொருளை இவன் எடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொன்னால் இதே மனக்கண்ணோட்டத்தில் தானே அவங்களே. ஆமாம், அப்படி தான் டீல் பண்ண முடியும். எவனை பார்க்குற இன்னொருத்தனே போட்டு இப்படி மாட்டடிக்கிற மாதிரி நீ அடிச்சேன்னா உனக்கு எது இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையான்னு நினச்சி பாருங்க. அவன் குடும்பத்தார் நினச்சி பாருங்க. இப்படி உன் புருஷன் வேலைக்கு போய் என்ன போகிறவரெலாம் மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்து கேவலமாக நடந்து மாதம் சம்பளம் வாங்கி அந்த காசில் தின்னேன்னா எப்படி உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் வரும்? புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு நீங்கள் என்ன கிளுகிளுன்னு வாழ்ந்துட போகிறீங்க? புரியுதா? ஸோ இதை அவர்களும் நினச்சிப்பாங்க. இப்போ மொத்தம் இப்போ இந்த நிகிதாவை கூப்பிட்டு வச்சு ஒரு 10% ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இன்னும் பல விஷயம் வரும் போல கேஸ். ஆமாம், நிகிதாவை தூக்கணும். இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்ம வைக்கிறதுக்கு காவல்துறை பேரே நாசப்படுத்திட்டா ஒரு சிங்கிள் பர்சன். இந்த பக்கமும் நாசப்படுத்தி இழுத்து விட்டு ஒரு 5 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டா. 5 போலீஸோட வாழ்க்கை போச்சு. 5 மட்டும் இல்லை, டிஎஸ்பி ஏஎஸ்பி எல்லாம் டோட்டலாக போச்சு. இன்னும் 5 பேர் மேலே விசாரணை போடுவாங்க, ஸ்டேஷனில் விசாரணை போடுவாங்க. நீ ஏன் வந்து அங்கேருந்து வந்தவன் பற்றி நீ கேட்கலன்னு சம்மந்தம் இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர்லாம் அதில் மாட்டுவாங்க. இவ்வளோ இதுவும் பண்ணாமல் இப்போ தமிழக அரசு என்னன்னா, நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த பையன் செத்துட்டா இது மேலே உள்ள நடவடிக்கை வழக்குகள் போயிட்டுருக்கு, உயர்நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு வழக்கறிஞர்களும் போய் நடந்ததை நாங்கள் அடுத்த சிட்டிங் அடுத்த இப்போ இதில் வரும்போது ஹியரிங் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன தகவல் கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன்னு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த அடித்ததை காவல்துறையை காப்பாற்றுவதற்காக கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு அப்படின்றத தமிழக அரசு ரொம்ப இது பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னொன்று வந்து இந்த நிகிதாவோட அம்மா இந்த திருட்டு குடும்பத்தை பற்றி தீவிரமாக இதுக்கு டீம் போடணும். இதுக்கு தனிப்படை போட்டு இவங்க எந்தெந்த ஆண்டுகளில் யார் யார்கிட்ட காசு வாங்கியிருக்கான், இவங்களுக்கு தொடர்புகள் என்ன, யார் பேரை சொல்லி காசு வாங்கியிருக்கான், யாருக்கெல்லாம் இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அவங்க அப்பா யார், எப்போ ரிட்டையர்ட் ஆனா, ஏன்னா அவன் எவ்வளோ பேர்ட்ட காசு வாங்கியிருக்கான், மகன் எவ்வளோ பேர்ட்ட வாங்கியிருக்கான், இந்த நிகிதான்ற யார்கிட்ட காசு வாங்கியிருக்கா, கிளவி யாரை மிரட்டியிருக்கா, சூனிய கிளவி, இது எல்லாத்தையுமே இதுக்கு தனிப்படை போட்டு காவல்துறை விசாரித்தாக வேண்டும். விசாரித்தாதான் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா மக்கள் வந்து மனசு ஆறவே ஆறாது. இந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். அது இப்போ ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருங்க, அதை நீக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை, தற்போதைய அரசோட கடமை. அதை செஞ்சு ஆகணும் தான். ஏன்னா 10 வருஷமா அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன 1000 கேஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருக்கும். ஓகே, இது வந்து முதலமைச்சரோ இல்லை வேற யாரோ நேரடியாக இருக்க முடியாது. இந்த மாதிரி 1000 கேஸ் இருக்கும், தோண்ட பூதம் வரும். ஆனால் இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தனிப்படை போட்டு கட்டாயம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். செத்த பையனோட அதை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கல்பிரிட்ஸ்னால பலர் வாழ்க்கைக்கு இப்போ ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவரெல்லாம் அழுகிறார். வட்டிக்கு கடை வாங்கி கொடுத்து பேரை வச்சுட்டு, ஆமாம் தெய்வம்னு என்னைக்கு வச்சாங்கன்னா தெய்வத்தையே கலங்க விட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது டோட்டலாக விசாரித்து இவர்களை இது பண்ண வேணும் தான் நமக்கு. அதான் சார், நிக்கிதாவை கூப்பிட்டு போய் நிற்க வச்சு 2 போலீஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். இவங்களை ஏவி விட்ட அந்த ஒரு பெரிய நபர் இருக்காருல்ல, அந்த பெரிய நபரை இதுக்குள்ளே பெரிய நபர்னு இல்லை, இந்த மாதிரி திருட்டு கும்பலோட அவங்க லிங்க்ல இருப்பாங்க. காசு வாங்கி தரான்ல, இவன் வேலை வாங்கி தரான்னு காசு வாங்கி தரான். அவரையும் பிடிக்கணும் சார். பிடிச்சி ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாதான் இந்த அரசுக்கும் நல்ல பேரு, இந்த அதிகார வர்க்கத்துல அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற இந்த அதிகாரிகளும் திருந்துவாங்க. இல்லைன்னா கடுமையான தண்டனை வந்து காவல்துறையினருக்கும் கொடுத்தாதான் ஒட்டுமொத்த காவல்துறை கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்தினரை சொந்த பகை காரணமாக அந்த எஸ்ஐ அந்த போலீஸ் எல்லாம் அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த டிஎஸ்பி தெரிச்சு ஓடி விரட்டி பிடிச்சிட்டு வந்தாங்க, அவமானப்படுத்தி போச்சா, என் வாழ்க்கையே போச்சா. பல்ல புடுங்கின எஸ்பி ஒருத்தர், அந்த எஸ்பி வந்து பண்ணாங்க. இது முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே மறந்துட்டு திருப்பி போய் ஒருத்தனை அடித்து கொள்ளுவீங்க. நீங்களாம் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேன். இது வேற, இது ஒரு பெரிய பூதம் கிளம்பியிருக்கு. இவர்களை தனிப்படை வச்சு இந்த அம்மா மகளை எல்லாத்தையும் விசாரித்து இவர்களுக்கு கடுமையான தண்டனை. ஏன்னா பல பேர் வாழ்க்கையில் விளாண்டுருக்காங்க, பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திருக்காங்க. வேலை வாங்கி தரேன் அப்பாவிகளை எல்லாத்தையும் சொந்தக்காரன் சொல்லி ஏமாத்திருக்காங்க, ஜாதிக்காரன் ஏமாத்திருக்காங்க, ஊர்க்காரன் ஏமாத்திருக்காங்க. ஏன்னா பலரை ஏமாற்றி படித்தவர்களை முதல்
பட்டதாரிகளை ஏமாற்றி அந்த குடும்பமே நாசப்படுத்தி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தனை வச்சு அவன் யாருன்னு பார்க்கணும். அவன் பின்னாடி எத்தனை பின்னணி இருக்க குற்ற பின்னணி இருக்குது, அவனோட யார், அவன் எதுக்கு மிரட்டுறான், சம்மந்தமே இல்லாமன்றத எல்லாத்தையும் அதுக்கு யார் யார் எந்த காவல்துறைகள்லாம் தொடர்பு இருந்தாங்க எல்லாரையுமே மீது நடவடிக்கை எடுத்தால் தான் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் தடுக்க முடியும். நிச்சயமா சார். ஊர் பேரை சொல்லி ஏமாத்தின இந்த நிக்கிதாவை கூட்டு போய் ஊறுகாய் போட்டால் தான் இதுக்கு பின்னணியில் பல பேர் எப்படி ஒளிஞ்சிருப்பாங்க. அது ஏன்னா இவங்களே ஒரு கூலிப்பட வச்சு மிரட்டுற மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க. எல்லாருமே பிடிச்சி இந்த முறை காவல்துறைக்கும் ஒரு சரியான தண்டனையை கொடுத்தா தான் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுமே ஒரு மக்கள் ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருப்பாங்க. ஆனால் கோர்ட்டு சரமாரியாக கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.